இன்னைக்கு உன் பிறந்தநாளுங்கிறதே மறந்துட்டேன் மீனா. கடையில் இருந்தப்போ முள்ளதான் ஃபோன் பண்ணி உனக்கு இன்னைக்கு பிறந்தநாள்னு சொன்னாங்க. அப்போ தான் எனக்கு ஞாபகமே வந்துச்சு. அவ எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? அதான் நீ அவகிட்ட வருத்தப்பட்டியாம்ல. வருத்தப்பட்ட அப்படியே விட்டுற வேண்டியதானே. உனக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா? நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன்னு சொன்னதும் நீங்க பட்டன் எந்திரிச்சிட்டிய, தப்பா எதுவும் நினைச்சிட்டீங்களான்னு அதான். ஏய் சாச்சா, நான் இப்பதான் முத தடவையா ஃபோன் பண்ணேன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம். நீ சொன்னது சரிதான். நீ ஃபோன் பண்ணதை நினச்சி ஜீவானனும் சந்தோஷமா பேசிச்சு. அதில் எனக்கும் சந்தோஷம்தான். டேய் டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன்டா அதை போட்டு உடைக்கிற? நல்லா இருக்குது போட்டு உடைச்சுக்கிட்டு. அண்ணி, பர்த்டே முடிஞ்சா உடனே பலூனை உடைக்கணும். இதெல்லாம் சம்பிரதாயம் அண்ணி. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இந்த கலர் பேப்பர்லாம் நேத்தே பிச்சு தூக்கி எரிஞ்சிட்டேன். இந்த பலூன் மட்டும் மிஸ் ஆயிருச்சு, அதான். அட பாவி, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அண்ணி, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அண்ணி. நீங்களும் உடைக்கிறீங்களா? ஐயோ வேண்டாப்பா, பலூன் சத்தத்துக்கே பயந்து போய் வந்தேன். நீ இதுல என்னைய வேற உடைக்க சொல்றியா? போடா, பயமா இருக்கு. பயமா இருக்குமா? வாட்ட காமெடி, வாட்ட காமெடி. ஹாய் குட்டி அண்ணி, பர்த்டே கேர்ள். ஆமா, நேத்தே உங்கள்கிட்ட கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு இது எத்தனாவது பர்த்டே? நீங்க தான் ஜீவா கிட்ட என்னோட பர்த்டேவை ஞாபகப்படுத்துனீங்களா? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஆமா, ஏன் தப்பா? உங்ககிட்ட நான் சொல்ல சொன்னேனா? இல்ல, அவங்க மறந்துட்டாங்கன்னு நீங்க அழுதுட்டு இருந்தீங்க, அதான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட வந்து அழுதுட்டாங்க. தெரியாம அழுதுட்டேன், அது தப்புதான். அதுக்குன்னு உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்களா? அண்ணி, இப்ப அண்ணி சொன்னதுனால என்னாச்சு? நல்லா தானே பிறந்தநாள் கொண்டாடணும். நான் உன்கிட்ட பேசல. பேசாம ஓரமா ஒதுங்கி நில்ல. என் பிறந்த நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து கேக் வெட்டினீங்க, சாப்பாடு பண்ணிருந்தீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஆனா எல்லாமே ஜீவா சொல்லி, ஜீவா ஏற்பாடு பண்ண சர்ப்ரைஸ் நினைச்சுதான் நான் சந்தோஷமா இருந்தேன். அவன் மறந்துட்டான், நீங்க சொல்லிதான் அவனுக்கு ஞாபகம் வந்ததுன்னு தெரிஞ்சதுமே அப்படியே எல்லாமே புஸ்ஸுன்னு போயிடுச்சு. இந்த வீட்ல நான் நினைச்சதை பேசுறதுக்கு யாருமே இல்லங்க. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். அத விருப்பம் இருந்தா கேளுங்க, இல்லனா ஏமா ஏன் கிட்ட சொல்றேன்னு மத்தவங்க மாதிரி எந்திரிச்சு போயிட்டே இருங்க. அதை விட்டுட்டு இங்க கேட்டுட்டு அங்க போய் போட்டு கொடுத்துட்டு இருக்காதீங்க. என்ன குட்டி அண்ணி, முள்ளே நீட்ட இப்படிலாம் பேசுறீங்க? நீ பேசாம இருன்னு சொன்ன. நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீயே குறுக்க குறுக்க பேசுற? மேனர்ஸ் இல்ல? எல்லாம் எங்களுக்கு இருக்கு. அதுக்குன்னு இவங்களை என்ன வேணா சொன்னாலும் பார்த்துட்டு இருக்க முடியுமா? பாத்துட்டு இருக்காத, போய் சொல்லு, எல்லார்கிட்டயும் சொல்லு. நடு வீட்ல நின்னுகிட்டு அதுக்கும் ஒரு பஞ்சாயத்து வைக்கட்டும். தப்பு ஏன் மேலதான். அவனை திட்டாதியே, அவன் என்ன தப்பு பண்ணான்? நான் தான் ஏதோ நல்லது பண்றேன்னு நினைச்சு உங்களுக்கு கெடுதல் பண்ணிட்டேன். ஏன் ஜீவா ஏன் பிறந்த நாளை மறந்தது எனக்கு பிரச்சனை தான். ஆனா நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்தி அதை கொண்டாடுனீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப அசிங்கம். அவன் மறந்தா மறந்துட்டு போறான், நான் அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு போறேன். உங்களுக்கு என்னங்க வந்துச்சு? நீங்க என்ன சமாதானப்படுத்துறதுக்கு வந்த ஆளா? உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேண்டாத வேலை? இனிமே அதை பண்ணாதீங்க. ஏங்க, நான் சாதாரணமா உங்களுக்காக செஞ்ச விஷயத்துக்கு இவ்ளோ நடக்கும்னு எனக்கு தெரியாதுங்க. என்னை மன்னிச்சிருங்க.
இனிமே இப்படி பண்ண மாட்டேன். உங்களை மன்னிப்பெல்லாம் கேட்க சொல்லல. இது எங்க 2 பேருக்கான பியோர் பர்சனல். இதுல நீங்க உள்ள வர்றதா எனக்கு பிடிக்கல. பர்சனல்னா அப்புறம் ஏன் அண்ணன் உங்க பிறந்தநாளை மறந்தாருன்னு இவகிட்ட வந்து எழுதிக்கலாம். ஏய் கண்ணா, சும்மா இருக்கியா? சாரி மீனா, இனி நான் இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். ஆமா, நீங்க இப்படிதான் அடிக்கடி ஜீவா கிட்ட பேசுவீங்களா? சொல்லுங்க. அண்ணி பாவம், இப்படிலாம் கேக்குறீங்க? இங்க நடந்த எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியும். இவங்க அவன் கிட்ட பேசினா எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். உனக்கு புரியாது கண்ணா, இவங்களுக்கு புரியும். இல்லங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் கால். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். தெரியாம பண்ணிட்டேங்க, மன்னிச்சிருங்க. இனிமே பண்ணாதீங்க ப்ளீஸ். ஜீவா நேத்து உங்களை நல்ல விதமா பேசினா, என்னால அதையே தாங்க முடியல. புரிஞ்சுக்கோங்க. என்னடா எல்லாரும் இங்கேயே உட்காந்துட்டீங்க? யாரும் தூங்கலையா? இல்லைண்ணே, எங்கத்த ஒரே புழுக்கமாக இருக்குன்னு உட்காந்துட்டோம். அப்படியே போகுது பேசிக்கிட்டே. பகலில் கூட சமாளிச்சு போடலாம் போலடா. கம்முறுதுற வேலை. இந்த ராத்திரி புழுக்கத்தை தான் தாங்கவே முடியலடா. ஏண்டா கண்ணா, எங்க உங்க அண்ணிய? எந்த அண்ணியை கேக்குறிய? யாரை கேட்பேன், தனத்தை தாண்டா கேட்குறேன். அண்ணி அம்மா கூட இருக்காக. ம், நீ போய் படுக்க வேண்டியதான்றா. நானா? உன்னே தாண்டா, வேற யாரை சொல்லிட்டு இருக்கேன்? ஏண்டா நீ கடையிலேருந்து வீட்டில் வந்து இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான். அதில் இவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருந்தேன்டா. அந்த பிள்ளை மீனை என்னடா நினைக்கேன்? இல்லை கதிர், உனக்கும் சேர்த்து தாண்டா சொல்கிறேன். கதிர் அண்ணனை விடுங்க. ஜீவா அண்ணன் உள்ளே போக முடியாது, அடி விழுகும். அதுக்கு பயந்துட்டு தான் இங்கே உட்காந்துருக்கு. அடி விழுகுமா? எதுக்குடா? ஏண்டா நீங்க 2 பேரும் தனியா உட்காந்துருக்கீங்கன்னு வந்து உட்காந்தா கதையை கட்டி விடுற? ஏண்டா தனந்தே அம்மாவோட இருக்கு, மீனாவும் முள்ளையும் எங்க குறுக்க மறுக்க ஓடிக்கே தெரியுங்க? 2 பேர்த்தையும் காணாமடா. 2 பேத்துக்கும் சண்டை. 2 பேரும் அவங்க ரூம்ல இருக்காங்க. சண்டையா? ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதானே. சண்டையே ஒன்னாலதான். இல்லை, நான் என்னடா ஒண்ணு போனேன். டேய் ஏடா சண்டை? தனம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. தானே அன்னைக்கே தெரியாதுண்ணே. சண்டையெல்லாம் இருக்காதுண்ணே, இவன் தான் சும்மா ஓட்டி விட்றான். இல்லைண்ணே, சண்டை தான். நேற்று முல்லை நீ ஜீவான் எனக்கு ஃபோன் பண்ணி மீனா அன்னைக்கு பிறந்த நாள்னு சொல்லியிருக்கு. அப்படிலாம் ஜீவாக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு முல்லை அண்ணியை குட்டி அண்ணி திட்டிருச்சு. அதுக்கு இவ திட்டினாளா? ஆமாண்ணே, அது மட்டும் இல்லை. உன்கிட்ட நான் ஏதாவது சொன்னா நீ போய் ஜீவாட்ட சொல்லுவியா? நீ சொல்லி தான் ஜீவாக்கு என் பிறந்தநாள் ஞாபகம் வரணும்னா அப்படி ஒரு பிறந்தநாளே எனக்கு தேவையில்லை. அப்படி இப்படின்னு பேசிட்டாங்கண்ணே. அது மட்டும் இல்லை, இப்படி தான் ஜீவா கூட அடிக்கடி ஃபோனில் பேசுவேன் வேற கேட்டாங்க. நெசமா வாடா சொல்ற? ஆமாண்ணே,
முல்லை நீ பாவம் அழுதுட்டாக. மீனா கிட்ட நான் கேட்குறேன்னு மனசுல எதையும் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பேசி கஷ்டப்படுத்த வேண்டியது. டேய் இப்படியெல்லாம் முள்ளுகிட்ட போய் மீனா இப்படி பேசலாமாடா? டேய் பழைய வச்சு 1000 இருந்திருக்கும்டா. அதை நோண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறதுனால யாருக்கு என்ன நடக்க போகுது? இதெல்லாம் தேவையில்லாத பேசுறாது. தப்பு தானே. முள்ளகிட்ட போய் மீனா அதெல்லாம் கேட்பான்னு எனக்கு தெரியாதுண்ணே. ஏண்ணே பிறந்த நாளை மறந்துட்டேன், முல்லை தான் ஃபோன் பண்ணி ஞாபகப்படுத்தினான்னு நீ அவங்ககிட்ட போய் சொன்னியாக்கும். அதை கேளுண்ணே. ஆமாடா. மீனா பிறந்த நாளை எப்படி மறந்தேன்னு ரொம்ப சங்கடமா போச்சு. உள்ள ஃபோன் பண்ணி தான் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். அது ரொம்ப முக்கியம். இப்போ ஏண்ணே கல்யாணம் ஆனப்புறம் வர பிறந்த நாள் இது. அதை போய் மறந்துட்டு அதை இன்னொருத்தங்க ஞாபகப்படுத்தினாங்கன்னு போய் சொல்லலாமா? என்னண்ணே நீ போன. சொன்ன பிறகுதான் ஏன்டா சொன்னோன்னு ஆயிடுச்சு. இவர் பெரிய அரிச்சந்திர பிறவோட ஒன்று விட்ட பங்காளி மையன் உண்மை சொல்லாமல் இருக்க மாட்டான். நம்ம ஏண்ணே அதான் அவங்க பிறந்த நாளைக்கு நீ தான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண மாதிரி சொல்லியாச்சுல்ல. அவங்களும் சந்தோஷமாயிட்டாங்க. அப்படியே விட வேண்டியது தானே. ஏன்னா நீ எனக்கு இதுல இன்னொரு வருத்தம் என்னன்னா, ரொமான்ஸ்ல கதிர் அண்ணன் தான் வேஸ்ட், ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கதிர் அண்ணெல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நீ ரொமான்ஸ்ல பல்பு வாங்குவேன்னு நான் நினைக்கவே இல்லைண்ணே. அசிங்கமா இருக்குண்ணே. டேய் இங்க இல்ல அங்க திட்டுங்க. மீனா கிட்ட உண்மையை சொல்லலான்னு நினைச்சேன், அது வினையா போச்சு. அப்போவும் என்கிட்ட சண்டை போடுவான்னு தெரியும், ஆனா முல்லை கிட்ட கேட்பான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டேய் இப்படி எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தா அம்பிடுத்தாண்டா சண்டை தான் வரும். நான் அவங்க அண்ணி தானத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது. அவகிட்டையும் ஒரு சில விஷயத்த நான் மறைச்சி தான் வச்சுருக்கேன். அப்படியே தெரிஞ்சுக்கிட்டா கூட அவளுக்கு ஒன்றும் ஆக போகிறது கிடையாதுடா. தேவையில்லாத குழப்பந்தான் வரும். அதுக்கு போய சொன்னாவது அவன் நிம்மதியாவது இருப்பான்ல. கேட்டுக்க. சரிண்ணே நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னடா? இவ்வளோ அப்பாவியா போய் உண்மையை சொல்லிட்டேன்னு வந்து உட்காந்துருக்கியே, நீ எல்லாம் எப்படி நான் லவ் பண்ண? இப்படிலாம் இருந்தால் லவ் பண்ண முடியுமா? எப்படி தான் லவ் பண்ணியோ? இது கேள்வி. அப்ப எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒன்றும் புரிய மாட்டேங்கிறா. ஜீவா இன்னொரு உண்மையை சொல்ற முடியும் போய் அடி வாங்கி நிற்காத. அப்புறம் இந்த லேடிஸுக்குன்னு ஒரு புத்தி இருக்குடா. அவங்களோட பிறந்த நாள், அப்புறம் கல்யாண நாள், இந்த தேதியெல்லாம் மனப்பாடம் பண்ணி எப்படியாவது ஞாபகத்தில் வச்சுக்கணும்டா. ஒரு வேளை மறந்துட்டேன்னு வச்சுக்க, பெரிய சிக்கல்லையும் சண்டையிலும் கொண்டு போய் இழுத்து விட்டுருவாங்க. இப்போ நம்ம கடையில் எந்த தேதியில் எப்போ எந்த வருஷத்தில் துவரம் பொருட்களை ஏறிச்சு இறங்குச்சுட்டு ஈஸியாக ஞாபகப்படுத்தி சொல்லிடுவோம். ஆனால் பொண்டாட்டி பிறந்தநாள் மட்டும் மறந்துடுவோம்டா. என்ன செய்யறது? நம்ம படைப்பு இப்படி, அவங்க படைப்பு அப்படி. டேய் உனக்கு மீனாவுக்கு இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை வருதும் அப்புறம் சரியாகிறதும் சகஜமான விஷயந்தான். ஆனால் என்ன, இன்னைக்கு அந்த பிள்ளை முள்ளுகிட்ட பேசுன மாதிரி மீனை வேற யார்ட்டையும் பேசிடக்கூடாதுடா. ஏன் சொல்கிறேன்டா, இது ஒரு பிரச்சனையான இடம், பார்த்துக்க. டே கதிர், நீங்கள் 2 பேரும் போய் தூங்குடா. இவங்க கூட உட்காந்து பேசிக்கிருக்காம. இல்லையா கண்ணா, நான் வரதுக்குள்ளே தூங்கிருக்கேன்னு பார்த்துக்க. சரிடா, நானும் படுக்கிறேன். சரிண்ணே, காலில் விழுக ரெடி ஆயிட்ட போல. நேரமுடா, நீ எல்லாம் எனக்கு கிண்டல் பண்ற பாரு. போனேன்.
என்னங்க? ஒன்றும் இல்லை. இல்ல ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, அதான். சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். ஏய், என்ன? லைட்டு. சரி போ. ஏன் ஜீவா ஏன் பிறந்த நாளை மறந்தது எனக்கு பிரச்சனை தான். ஆனா நீங்க அவனுக்கு ஞாபகப்படுத்தி அதை கொண்டாடுனீங்க பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப அசிங்கம். நீங்க 2 பேருக்கான பியோர் பர்சனல். இதுல நீங்க உள்ள வர்றதா எனக்கு பிடிக்கல. ஆமா, நீங்க இப்படிதான் அடிக்கடி ஜீவா கிட்ட பேசுவீங்களா? ஏய், அழறியா? இல்லையே, அழுத மாதிரி இருந்துச்சே. வேற யாராவது இருக்கும். ஆமா, இங்க நம்ம 2 பேர் தவிர வேற யார் இருக்கா? ஏய், எந்திரி, எந்திரிச்சு உட்காரு. இப்ப என்ன? ஏன் அழற? மனசு கஷ்டமா இருக்குங்க. என்னாச்சு? சொன்னா என்ன சொல்லுவேன்னு தெரியலங்க. எதுக்கு அழறன்னு முதல்ல சொல்லு. அது மீனாவோட பிறந்த நாள ஜீவா மாமா மறந்துட்டாகன்னு அழுதுகிட்டு இருந்தாக. அவங்க வீட்டுக்காரர் மறந்துட்டாகன்னு ரொம்ப அழுதாக. அதுக்காக மாமாவுக்கு கடைக்கு கால் பண்ணி சொன்னேன். அவங்க அழுகிய தாங்கிக்க முடியாம சொன்னனே தவிர சத்தியமா நான் எதுவும் நினைக்கலங்க. ஆனா அவங்க இஷ்டத்துக்கு தப்பா பேசிட்டாக. தெரியும், கண்ண சொன்னான். அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பேசினது இதுதாங்க முதல் தடவை. அவங்க என்னடானா நான் எப்பவும் பேசுவேனா, இனி பேசக்கூடாதுன்னு சொன்னாக. நான் எதுக்கு அவங்களுக்கெல்லாம் கால் பண்ற சொல்லுங்க? எனக்கு என்னங்க அவ்வளவு கூடவாங்க அறிவில்ல. ஏய், முதல்ல அழறத நிறுத்து. எனக்கு அழுக வருதுங்க. இங்க பாரு, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கிறது என் அழுகைக்கு தெரியலையேங்க. அது பாட்டுக்கு வருது. இந்த பேச்செல்லாம் நல்லா பேசு. ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கு போய் அழுதுகிட்டு. அவங்க எப்படிங்க என்னைய தப்பா பேசலாம், தப்பா நினைக்கலாம்? நான் அப்படிப்பட்ட ஆளாங்க? ஏய், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம், நீ தப்பு பண்ணலன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நடந்தது ஒரு விஷயமே இல்லை. நீ நல்ல எண்ணத்துல தான் பண்ணிருக்கேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் ஏன் அவங்க பேசினதுக்கெல்லாம் உட்காந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? வேற ஏதாவது சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நானும் யாரையும் எதுவும் காயப்படுத்த கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பார்த்து பார்த்து தான் ஒவ்வொன்றையும் பண்றேன். நிஜமா சொல்றேங்க, நேத்து தான் முத தடவை அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அதுவும் நான் கடை நம்பருக்கு தாங்க கால் பண்ணேன். இல்லை, நீ அண்ணன் நம்பருக்கே ஃபோன் பண்ணாலும் உன்னை நான் கேட்க போறேனா? நீ சரின்னு எனக்கு சொல்ல நினைக்கிற நீ? ஏய், இங்கே பாரு, உன் பார்வையில் நான் முட்டாள் தான். அது என்னது? பொட்டலம் தான். ஆனால் பொண்ணுங்களை புரிஞ்சிக்க தெரியாமல் அவங்கள தப்பாக நினைக்கிற ஆள் கிடையாது.